கார்த்திகை தீபம் அன்னைக்கு காலையில பசங்களை கூட்டிட்டு பனைமரம் ஏறி கூக்கான், அதாவது பனம்பூவை பறிச்சு அதை ஒரு சாக்கு பையில போட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு கிளம்பிட்டோம். கொண்டு வந்த மொத்த கூக்கானையும் கொட்டி கூக்கான்களை எரிக்க குழிய வெட்டி சுள்ளிகளை போட்டு கூக்கான்களை குழியில இறக்கி எரிக்க ஆரம்பிச்சிட்டோம். கூக்கானும் பயங்கரமா எரிய ஆரம்பிச்சது. இப்படியே எரிய விட்டுட்டு இருந்தா சாம்பல் தான் மிஞ்சம். கிடுகிடுன்னு வாழை இலைய பொத்தி மண்ணை கொட்டி எரியிற கூக்கானோட குழிய மூடி 2 மணி நேரம் கழிச்சு கறியை கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சோம். அடுத்த வேலையா கலெக்ட் பண்ண கறியை அரைக்க ஆரம்பிக்கணும். எப்பவுமே கறியை அம்மியில வச்சுதான் அரைப்போம். இப்போ மழையின் காரணமாக மிக்சியில கறியை கொட்டி கரகரன்னு அரைச்சி அரைக்கப்பட்ட கறியில தேங்காய் நாரை தூவ ஆரம்பிச்சோம். எதுக்காகனா எக்ஸ்ட்ரா பொடி கொட்ட. இப்ப எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்ததா கொல்லிக்கு போயிட்டு பனைமட்டையை வெட்டி சைட்ல இருக்கிற கருக்க எல்லாத்தையும் தட்டி பனைமட்டைகளை எடுத்துக்கிட்டோம். இந்த பனைமட்டை எதுக்குன்னு பின்னாடி சொல்றேன். இப்ப அரைச்ச கறியை ஒரு காட்டன் துணியில கொட்டி பரப்பி விட்டு துணியை 2 பக்கமும் அடிச்சு ரோல் பண்ணி கட்டி தந்தாரு எங்க தாத்தா. சோகம் என்னன்னா முதல் நாள் நாங்க இந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள மழை வந்துருச்சு. அன்னைக்கு நாங்க கார்த்தி சுத்தல. அடுத்த நாள் சண்டை கார்த்தி. நம்ம வெட்டி எடுத்துட்டு வந்த பனைமட்டிய 3ஆ கிழிச்சு நடுவுல அந்த ரோல் பண்ண பண்டில வச்சு நல்லா கட்டியாச்சு. இதை நீங்க ஓனாங்குச்சிலையும் பண்ணலாம். அந்த மாதிரி கட்டப்பட்ட 3 கார்த்தியை ஒன்னா கட்டி கற்பூரம் கொளுத்தி கனிய வச்சு கண்டமேனிக்கு சுத்திக்கிட்டே பசங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஊர் எல்லைய சுத்தி வலம் வந்தோம். மலை உச்சியில இருக்கிற பாறையில ஏறி தீபத்தை ஏத்தி ராக்கெட்டை விட்டு ஊருக்கு நடுவுல சொக்கப்பானம் கொளுத்தி ஃபயர் பால் ஜுட்ஸு போட்டு அலப்பற கிளப்பணும். Wake up to reality. தமிழர்களால பல ஆயிரம் ஆண்டுகளாக கொண்டாடப்படும் இந்த கார்த்திகை தீப திருவிழாவை பற்றி அகநானூற்று பாடல் 141ல குறிப்பிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கிருஷ்ணகிரி மாவட்டம் ஐங்குந்தம் பாறை ஓபியங்கள்ல மாவலி சுற்றும் சடங்குடைய ஓபியம் ஒண்ணு இருக்கு. சங்க காலத்துல இருந்தே கொண்டாடப்படும் இந்த தீப திருவிழா கார்த்திகை மாதத்துல கொண்டாடப்படுவதற்கான காரணம், கார்த்திகை மாதம் வானத்துல கார்த்திகை விண்மீன் கூட்டமும் பௌர்ணமி நிலவும் ஒரு சேர வர அந்த நாள் கார்த்திகை திருநாளா கொண்டாடப்படுது. அந்த நாள்ல தான் திருவண்ணாமலையிலையும் தீபம் ஏற்றப்படுது. நம்ம வீடுகள்லயும் விளக்குகளை ஏற்றி இருளை அகற்றும் விதமாக கார்த்திகை தீபத்தை கொண்டாடுறோம். தெரிஞ்சுக்க புரிஞ்சுக்க, கரெக்டா இருந்தா புரட்டா வரட்டா.